தாய் தகப்பனுக்கு பிரதான வேலை உங்க பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் கவனிக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கணும். நீங்க வேலைக்கு போகிறது நிமித்தம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டால் அந்த வேலையை நிறுத்திவிடுங்க. தாயாருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க வேலைக்கு போகிறது நிமித்தம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறா போனா அந்த வேலையை நிறுத்தி நம்ம பிள்ளைகளை கவனிக்கிறது தான் நம்மளுடைய பிரதான வேலையா இருக்க வேண்டும் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படியாவது அந்த மகன் நம்ம மகளை நல்லபடியா வளர்த்து ஒரு குடும்பத்துல போய் சேர்க்கணும். நம்ம பையனை நல்லபடியா வளர்த்து குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பா உள்ள மகனா மாற்றணும். இதுதான் தாய் தகப்பனுக்கு பிரதான கடமை. இதுக்குள்ள இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்குள்ள வருகிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதுக்குள்ள வருகிற குடும்பம் கர்த்தருக்குரிய குடும்பமாய் நல்ல கரங்களை கட்டி தேவன் ஆசீர்வதிக்கிற குடும்பமாய் தேவன் விருப்பப்படுகிற குடும்பமாய் இருக்கிறது. பிறம்பை கையாளாதவன் தன்னுடைய பிள்ளையை பகைக்கிறார். உங்க பிள்ளைகளை நீங்க சிறு வயதிலேயே கவனிக்கலன்னா தாறுமாறா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை போயிடும். துணிகரமான பாவம் உள்ள வந்துடும். பிசாசு பயங்கரமாய் உங்க பிள்ளைகள் நிமித்தம் உங்க வீட்டுல போராட ஆரம்பிப்பா. இதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது என்றால் முதல்ல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஜெபத்துல வைங்க. அதுக்கப்புறம் தேவையான ஆலோசனை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வாலிபர்களே, வாலிப தங்கச்சியே, எச்சரிக்கையா இருங்க. உங்க வாழ்க்கையை சூறையாடுவதற்கு சத்துரு மறைமுகமாய் போராடி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையை இழந்து தவிக்காதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில இயேசு வராம உன் வாழ்க்கையில பரிசுத்தம் வராது. இயேசு வராம ஒரு பயபக்தி வராது. இயேசு வராம ஒரு பக்தி விருத்தி உண்டாகாது. கர்த்தரை விட்டு விலகி விலகி போகிறாயோ ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். உன் வாழ்க்கையை புரட்டி போட, உன்னுடைய வாழ்க்கையில் வாசம் பண்ண கர்த்தர் வருகிறேன்னு சொல்லுகிறார். வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்து பாருங்களேன். கர்த்தருக்கு என்ற அந்த வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.